சார்பாக இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க. சீமான் அவர்களை வந்து கண்டிக்க வேண்டிய தேவை எங்கங்க சார் இருக்கு? இல்லை, சீமானை இதுக்கு மேலே கண்டிக்காமல் இருந்தால் தவறு. இது 15 ஆண்டு காலமே தாமதம். சீமானோட புதுசாக இன்னைக்கு பெரியாரை எதிர்க்கல, என்றைக்கு பெரியார் எனக்கு தலைவர் கிடையாது வழிகாட்டின்னு சொன்னாலும் அன்றைக்கே நம்ம சீமானை எதிர்த்திருக்கணும். இதுவே தாமதம். அது இதுக்கு மேலே நம்ம சீமானை எதிர்க்கலைன்னா நம்ம பெரியாரிஸ்டாகவும் இருக்க வேண்டாம், தமிழ்நாட்டிலையும் வாழ வேண்டாங்கிற புள்ளிக்கு சீமானானவர் ஆர்எஸ்எஸ்ஐ விட அருவருப்பான வேலையை செய்ய தொடங்கியிருக்கார். ஆக இதற்கு மேலேயும் சீமானை அரசியல் ரீதியாக அழுத்தொழிக்காமல் விட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியலையே அழிச்சிருவார், தமிழ் தேசியத்தினுடைய இலக்கையே நாசப்படுத்திடுவார். அப்படிங்கிற அடிப்படையில் சீமானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தோழர்கள் இன்றைக்கு சீமான் விடுதலை போராட்டத்தில் கலந்துருக்கோம். அவருடைய வாழ்ந்த காலத்திலே பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு அவர் மேலே. தானே அப்போது கூட இந்த அளவு எதிர் போராட்டம்லாம் நடந்ததில்லை. தற்போது இந்த அவர் மறைவுக்கு பிறகாக நீங்கள் வந்து இந்த போராட்டம் நடத்துகிற காரணம் என்னங்க சார்? நீங்கள் பெரியார் மீதான மாற்று கருத்துக்கள், விமர்சனங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போலவே பெரியார் வாழ்ந்த காலத்திலிருந்து இருந்திருக்காங்க, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் ஆரோக்கியமான விமர்சனங்களாக இருக்கும். நீங்கள் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கினார். பெரியாரினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் பெரியாரினுடைய மொழிக் கொள்கை மீது மாற்று கருத்து வச்சிருக்கார், கடுமையாக விமர்சனம் வச்சிருக்கார். ஆனால் அவர் பெரியாரினுடைய மொழிக் கொள்கை விமர்சனம் வைத்துவிட்டு இந்த பக்கம் இந்த 2000 ஆண்டுகளில் பெரியார் போல ஒரு தலைவர் தமிழகத்துக்கு தோன்றியது கிடையாது அப்படின்னு இந்த கிரெடிட்டையும் பெரியாருக்கு கொடுப்பார். இது நேர்மையான நபர்களுடைய செயல்பாடு. ஆனால் சீமான் பெரியார் பேசிய அங்குண்டும் இங்குண்டுமான எழுத்துக்களை எடுத்துட்டு அதன் காரணமாக பெரியார் தமிழகத்துக்கே எதிரானவர் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு சீமான் நகர்வதுதான் காரணமே உடைய பெரியார் யாரும் விமர்சிக்கவே கூடாது, மாற்று கருத்து வைக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது தான். நேர்மையான நோக்கத்தோடு மாற்று கருத்து வைங்க, விவாதிப்போம். இல்லை பெரியார் மீதே தவறுன்னு நம்மளே ஒத்துக்க போகிறோம். ஆனால் இவருடைய நோக்கம் என்பது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பார்ப்பனியத்துக்கும் ஏவல் நாயாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நகர்ந்த காரணத்தால் இனிமேலும் பொறுமை காக்கக்கூடாதுங்கிற புள்ளிக்கு நாம் வந்துருக்கோம். இல்லை பாஜகவே அவர் கடுமையாக விமர்சிக்கிறாரு. புரியல? பாஜகவே அவர் கடுமையாக விமர்சிக்கிறாரு. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு பாஜகவையும் பாராட்டிட்டு பெரியாரையும் திட்டுனா எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க பாஜகவின் கைகூலினா. அதன் காரணமாகத்தான் பாஜக சொல்லி இருக்கிறதே என்னடா சீமான் கிட்ட, அப்போ நீ பெரியாரை திட்டுறதுக்கு பேரலாம் என்னையும் திட்டு, புதுசாக நீ திட்டுறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, என்னையும் திட்டு, அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு பாஜகவை திட்ட சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சீமானுக்கு கொடுத்ததே பாஜக தான். ஆக அதன் காரணமாக பாஜகவை திட்டுறனால சீமான் வந்து பாஜகவின் கைக்கூலி கிடையாது, ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி கிடையாதுங்கிற முடிவுக்கு நாம் வர முடியாது. எப்படி ஈழத்துலங்க ஒரு எளிமையான உதாரணம், ஈழத்தில் புலிகளை எதிர்த்து கொண்டு பிரபாகரனை எதிர்த்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் சிங்களத்துக்கு ஆதரவான கூட்டம் வந்தால் ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பெரியாரை ஒருத்தர் எதிர்க்கிறான்னா அவன் பாஜகவின் கைக்கூலி, ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி தான். நீங்க வடநாடுகள்லங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புக்கு பாஜக எதிர்ப்புக்கு பெரியாரை தூக்கி அரசியல் செய்யக்கூடிய புள்ளிக்கு வடநாடுகள் இன்னைக்கு வந்திருக்கும் போது தமிழ்நாட்டில் இருந்துட்டு பெரியாருக்கு எதிராக வேலை செய்யறாங்கன்னா இவங்க 100% ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலிகள் தான். இல்லை இப்போ கடந்த காலங்களில் வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் இயக்கங்கள் மீது சாப்பிட்டுக்காரனாக விமர்சித்து வந்தார். தற்போது வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுவதற்கான காரணம் என்னங்க சார்? இல்லை, நீங்கள் சொன்னது போல சாஃப்ட் கார்னராக இருந்தார், இப்போ கீழ்த்தரமாக மாறி இருக்காருங்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் பல மாதங்கள் பிடிக்கல. பெரியாரை ஒட்டி கொச்சையாக இந்த நபர் பேசுவதற்கு 4 நாளைக்கு முன்னாடிங்க விகே நியூஸ் பேட்டியில் உட்கார்ந்துக்கிட்டு பெரியார் எங்களுக்கு பெருமைக்கு வழிகாட்டின்னு பேசி 4 நாள் கூட ஆகலை. இவ்வளவு சீக்கிரம் எந்த புத்தகத்தை படித்தார், என்ன தெளிவு கிடைச்சது யாருக்கும் தெரியல. ஆர்எஸ்எஸ்ஸிடம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை செய்கிறார். இல்லாட்டி ஒரு நபரால் 4 நாள் எனக்கு நிலைப்பாடு மாற முடியும். 4 நாளில் ஒருத்தர் நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாருன்னா இவர் கைக்கூலி தானுங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியது. இல்லை அவர் தனி கட்சி வச்சிருக்காரு, நான் ஆர்எஸ்எஸ் கடுமையாக எதிர்க்கிறேன்னு சொல்றாரு, நீங்க வேற நாங்க வேறன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்லை, அதை தாங்க நாங்கள் சொல்றோம். நீங்க வடநாடுகளில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள், முற்போக்கு சக்திகள் பெரியார் எங்களுக்கான தலைவர் ஏன் தூக்கி கொண்டாடுறாங்க? ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கணும்னா, பாஜகவை எதிர்க்கணும்னா அதற்கு அம்பேத்கர் போல பெரியாரும் ஒரு ஆயுதம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தானே ஆதரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன புரியுது? பெரியார் தான் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பின் பார்ப்பனை எதிர்ப்பின் வடிவம். அப்புறம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறவன் பாஜகவை எதிர்க்கிறவன் எப்படி பெரியாரை எதிர்க்க முடியும்? விமர்சிக்கலாம். நீங்கள் தியாகம் போன்ற தோழர்கள் இருக்காங்க, அவங்க பெரியாரை தலைவர்னு சொல்லிட்டு எங்களுக்கு திராவிடங்கிற சொல் மீது மாற்று கருத்து இருக்கு, பெரியாருடைய இந்த நிலைப்பாடு மீது மாற்று கருத்து இருக்குன்னு மாற்று கருத்து வைக்கிறாங்க. அது வேற. ஆனால் ஒட்டுமொத்தமாக பெரியார் தமிழகத்துக்கே எதிரானவர், திராவிட இயக்கம் தமிழர்களுக்கே எதிரானதுன்னு ஒரு நபர் பேசுறாருன்னா அவர் ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு புறம் வந்து 3000க்கும் மேற்பட்டவர் வந்து ஒரு பக்கம் திறந்துருக்கீங்க, அவர் வீட்டினுடைய வந்து ஒரு 100-150 பேர் திறந்துருக்காங்க. இப்படியே தொடர்ந்தா ஒரு கட்டத்துக்கு பின்பாக அது ஒரு மோதல் போக்கா திறந்துடாதா? இல்லை, மோதல் போக்கு வரக்கூடாதுன்னா அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நபர் எங்கள் தலைவர் மீது தொடர்ச்சியாக இப்படியான அவதூறுகளை பரப்புறார், ஒரு
போய் மைக்கு நீட்டிங்கன்னா இன்னைக்கும் பேசுவார். சீமானுடைய வாயை அரசாங்கம் அடக்காட்டி கருப்பு சட்டைகளை நாங்கள் அடக்க வேண்டிய புள்ளிக்கு நகர்வோம். அதற்கு காரணம் நாங்க கிடையாது, அரசாங்கமும் சீமானும். 100க்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்குல்ல, அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் கை செய்ய வாய்ப்பு இருக்கும்ல? இந்த வாய்ப்பு இருக்கு. என்னோட யூகம் என்னன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் முடியட்டும், அதன் பிறகு வழக்கை எடுப்புங்கிற ஒரு எண்ணத்தில் கூட காவல்துறை இருக்கலாங்கிறது எங்களுடைய கணிப்பு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெரியார் அரசு, திராவிட மாடல் அரசு தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தந்தை பெரியார் அவர்களுக்கு அவருடைய பெயரை வந்து கலங்க விളിக்கக்கூடிய வகையில் வந்து சீமான் அவருடைய பேச்சு எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கும் சார்? இந்த சீமானுடைய பேச்சை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்க சொன்னது போல தொடர்ந்துட்டே போயிட்டு இருக்காரு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாட்டி தமிழ்நாட்டு இளைஞர்களை ஆர்எஸ்எஸ்-இடம் அடகு வைக்கக்கூடிய புள்ளிக்கு சீமான் நகர்வார். இன்றைக்கே பல லட்சம் பேருக்கு அடகு வச்சுட்டார். என்னன்னா, இதற்கு முன்னாடிங்க சீமானை ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும், இடதுசாரி இயக்கங்களும், முற்போக்காளர்களும், திராவிட இயக்கங்களும் ஒன்று கூடி இருக்குன்னா சீமான் எவ்வளவு பெரிய ஆபத்தான மிருகம் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்காங்க. ஆக இந்த புரிதலே போட்டுறது புரியாதா? ஆக இந்த புரிதலானது இங்கே கூடணும் கலஞ்சோன்ட்டு இல்லாம இது ஒரு தொடர் வேலையாக வைத்துக்கொண்டு சீமானுடைய அரசியலை அமலப்படுத்தி சீமானை அரசியலானதை ஆக்குவதுதான் இதற்கான முழு தீர்வு. இப்போ விடுதலை கழக சார்பாக வந்திருக்கீங்க, இப்போ இங்கே எதற்காக வந்திருக்கீங்க, தற்போது இங்கே நீங்கள் கூடியதற்கான காரணம் சார்? தந்தை பெரியாரை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகின்ற, பொய்யான தகவல்களை தொடர்ந்து பரப்பி வருகின்ற சீமானை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் பங்கெடுப்பதற்காக வருகிறோம். சீமான் பெரியாரை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து மக்களையும், பல்வேறு கட்சியினரையும், அதேபோல் வாழ்ந்த மன்னர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருமலை நாயக்கர் போன்ற மன்னர்களையும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாயக்கர், அருந்ததியர் போன்ற சமூகங்களை எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார். அவருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே வருகிறது. இல்லை பல்வேறு சாதி சங்கங்களாக நீங்கள் வந்திருக்கீங்களா, இல்லை தமிழரின் அடிப்படையில் வந்திருக்கீங்களா? தமிழரின் அடிப்படையில் வருகிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவங்களை கூட தெலுங்கர்ன்ற முறையில் தானே அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. நாங்கள் வந்து இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணில் வளர்ந்தவர்கள், நாங்கள் தமிழர்கள். எனவே தெலுங்கர்கள் என்ற இவர்கள் இது போன்ற சீமானை போன்ற மணியரசனை போன்றவர்கள் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றார்கள். நாங்கள் இந்த மண்ணில் பிறந்து, இந்த மண்ணில் வாழ்ந்து, இந்த மண்ணில் படிக்கின்ற, தமிழை மட்டுமே படிக்கின்ற ஒரு மக்கள். நாங்கள் இந்த மண்ணில் தமிழர்களாகவே இருக்கின்றோம். நாங்கள் தமிழர்கள் தான். கூடுதலாக சீமான் அவர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அடக்கிக்கொள் வாயை, அடக்காவிட்டால் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது, உனக்கு முடிவு கட்டப்படும் என்பதனை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.